ஓகே, ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸாம்பிள் 9.3. ஓகே, போன வீடியோவில் எக்ஸாம்பிள் 9.2 பார்த்தோம். அதே மாதிரி மாடலில் லிமிட் ஆஃப் அ சம் இந்த ஹெட்டிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லிமிட் ஆஃப் அ சம், லெட்ஸ் சால்வ் திஸ். நம்ம ஃபஸ்ட்டு லிமிட் ஆஃப் அ சம்க்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். Integration a to b f of x dx equal to limit n tends to infinity b minus a divided by n. இது வரைக்கும் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக? இது வரைக்கும் ஆக்சுவலாக ஃபார்முலாவோட ஒரு பார்ட். நெக்ஸ்ட்டு இது ஃபார்முலாவோட அடுத்த பார்ட். இப்போ இங்கே எண்ணுக்கு வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்து ஒரு பாட்டு எழுதின மாதிரி இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் எழுதியிருக்கோம். இப்போ அடுத்தது சமேஷன் வந்து ஆருக்கு எழுத போகிறோம். ஆரோட வேல்யூ வந்து 1லேருந்து n வரைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இதில் வந்து எஃப் ஆஃப் a ப்ளஸ் b மைனஸ் a ஆர் பை n. ஓகே, இந்த ஃபார்முலா ஓரளவுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின்லேருந்து என்னென்ன எடுக்கலாம்? ஏ என்னன்னு எடுக்கலாம், பி என்னன்னு எடுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுக்கலாம். கரெக்டாக வேறு எதுவும் எடுக்க முடியாது இதிலேருந்து. ஸோ ஏ என்னது 0, பி 1, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். ஓகே, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு எடுப்போம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ ஆர் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ என்னது 0 ப்ளஸ் பி மைனஸ் ஏ என்னது 1 மைனஸ் 0 r by n. r by n என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால r by n. ஸோ எஃப் ஆஃப் 1, இது 0 விட்டுருவோம். இப்போ 1 மைனஸ் 0 1 இன்ட்டு ஆர் பை என் ஆர் பை என். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப்னு நம்மளுக்கு இருக்கு, கரெக்டா? சின்ஸ்னா தேர் ஃபோரை தலைகளை போட்டால் சின்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப்னால, ஸோ தேர் ஃபோர் அப்போ எஃப் ஆஃப் ஆர் பை என் எப்படி எழுதலாம்? ஆர் பை என் ஹோல் கியூப்னு எழுதலாமா? இதையே ஆர் கியூப் பை என் கியூப்னு எழுதலாமா? ஸோ இப்போ இதோட மொத்த வேல்யூ இப்படி வந்துருச்சு. இது வரைக்கும் எதனா டவுட் இருக்கா? ஷூரா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இப்போ. ஓகேவா? ஸோ விச் இஸ் இன்டகிரேஷன் இப்போ 0 to 1 எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் n tends to infinity. இந்த b மைனஸ், ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் போட்டுருவோம். b மைனஸ் ஏ பை என், அந்த ஃபார்முலாவே திருப்பி எழுதுகிறேன். இதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. லிமிட் n tends to infinity. b என்னது 1 b 1 மைனஸ் 0 டிவைடட் பை n. ஓகேவா? சமேஷன் r ஈக்குவல் டு 1 till n. இப்போ இந்த வேல்யூ என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, r கியூப் டிவைடட் பை n கியூப். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை n. இந்த சமேஷனை தூக்கிட்டு இது எக்ஸ்பிரஷனை போட்டோன்னா ஆருக்கு மட்டும் சமேஷன்னால ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போடணும். இப்போ ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ 1 கியூப் +2 cube
3 cube plus dot 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 plus n cube divided by இந்த n cube அப்படிதான் வரும். ஏன்னா rக்கு தான் 1லேருந்து n, ஸோ r மட்டும்தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். ஓகே, இப்போ இந்த n cube வெளியே எடுத்துருவோமா? லிமிட் n tends to infinity 1 divided by n cube into n power 4 1 cube plus 2 cube plus 3 cube plus n cube. ஓகே, இது வரைக்கும் எதுனா டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் லிமிட் n tends to infinity. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு வந்து we have a summation formula. என்னன்னா n into n plus 1 divided, இப்போ போன சம்மில் வெறும் 1 plus 2 plus 3 plus dot 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 n இருந்ததுக்கு இதுதான் ஃபார்முலான்னு போட்டிருப்போம். இந்த சம்முக்கு இது கியூப்னால இதுக்கு ஃபார்முலா ஸ்கொயர். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்டு? நவ் லிமிட் n tends to, இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணணுமோ பண்ணணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் n-க்கு வந்து இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதணும். ஓகே, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு எழுதுவோம். ஸோ 1/n பவர் 4. இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரோம். அப்போ n ஸ்கொயர் இன்ட்டு n plus 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர். கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதெல்லாம் மல்டிப்ளைல தானே இருக்குது. இங்கே n ஸ்கொயர் இந்த பவர் 4லேருந்து 2 கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ லிமிட் n tends to infinity 1 divided by, இங்கே n ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 n ஸ்கொயர் போட்டுருவோமா? இப்போ ப்ராக்கெட்டில் வெறும் n plus 1 the whole ஸ்கொயர் இருக்குது. இது வந்து a plus b whole ஸ்கொயர் ஃபார்முலா. a plus b whole ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லிமிட் n tends to infinity 1/4n ஸ்கொயர், இங்கே வந்து a ஸ்கொயர்னா n ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு a வந்து n, b வந்து 1. ஸோ 1ஓட மல்டிப்ளை பண்ணால் சேம் நம்பர் we will be getting. கரெக்டா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த 4n ஸ்கொயர் ஒன்றுத்துக்கும் செப்பரேட் பண்ணிவிடுவோம். n tends to infinity, ஸோ n ஸ்கொயர் பை 4n ஸ்கொயர் ப்ளஸ் 1 divided by 4n ஸ்கொயர் ப்ளஸ் 2n divided by 4n ஸ்கொயர். n ஸ்கொயர் கேன்சல், இங்கே எதுவும் கேன்சல் ஆகாது. இங்கே ஒரு n மட்டும் கேன்சல் ஆகும். 2 1s are 2 2s are 4ன்னு வரும். ஸோ லிமிட் n tends to infinity, இங்கே 1/4ன்னு இருக்கும் ப்ளஸ் 1/4n ஸ்கொயர்னு இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஆக்சுவலாக மொத்தமாக ப்ராக்கெட்டில் போட்டுப்போம். எல்லாத்துக்குமே இந்த லிமிட் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ ப்ளஸ் இங்கே 1 divided by 2n. கரெக்டா? இப்போ இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா n-க்கு இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ லிமிட், ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்டெப்பு லிமிட் வரக்கூடாது. ஸோ அப்போ இங்கே வந்து 1/4 ப்ளஸ் 1/4 இன்ட்டு இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி ப்ளஸ் 1/2 இன்ட்டு இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ இது 1/infinity என்னது? 0. கரெக்டா? ஸோ இதுவும் போயிடும். ஸோ ஆன்சர் வில் பி 1/4. இதுதான் நம்மளுக்கான சொல்யூஷன்.